அடுத்த இந்த வியாழன் இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம். அதுக்குள்ளே நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் கூட வரம்போ. இந்தா இதை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறம்போ. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி மகனுக்கு உடல்நலம் முழுசாக சரி பண்ணிடலாம். சரியா? அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவனுக்கு சரி பண்ணி அவனை கருப்பசாமி நல்லபடியாக ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நமக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து, நல்லபடியாக அதை உனக்கு ஒரு வேலை வாய்ப்பும் அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே அவனுக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன், அப்புறம் வேலை கொடுத்துறேன். அவனுக்கு நல்ல வேலையாக கருப்பசாமி நினச்சது போல் கவர்மெண்ட் வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்லப்பா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா. ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முழுசும் அவனுக்கு உடலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தி எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து, ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் போய் செக்கப் பண்ணு அப்படின்னா இப்படி ஒரு வியாதியாக அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சிறேன். அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் வருமானம், அதை போல் அங்கே அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. மகனுக்கு கனி கொடுக்க முடியுமில்ல? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நீ கேட்டதை போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு 1ஆம் தேதி என்னை வந்து பார்த்துட்டு போ. எப்படி? அப்படியா? சரிப்பா. 1ஆம் தேதி அன்னைக்கு உனக்கு வாய் பேசுகிற மாதிரி அமைச்சா போதும்ல? அதுக்குத்தான் சொல்கிறேன், பேசினாலே அமைச்சிடலாம். நான் 1ஆம் தேதி அன்னைக்கு அப்படி பண்ணி தரம்போ. சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணி கொடுத்துறேன். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தண்டுக்காரம்பாளையம் போயிடுச்சுப்பா. அதே போல் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வெளியேறதுக்கே இன்னும் 20 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நினச்சது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அந்த இடத்தோட நகற்றம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதனால் இன்னொரு 35 நாள் பொறுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து, பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தருவோம். இதை பாங்கா வச்சுக்க. முந்தானி எப்படி? மொத்தம் எத்தனை பேர்? அப்புறம் மிச்சம் இன்னும் 2 பேர் எங்கே போகிறது? இன்னும் ஒரு 2 இருக்கே. அங்கே வேறு யார் அங்கே இருக்கா? சேர்த்து அது தெரியுதா மண்? அதுவாக இன்னொரு 2 கண்ணுக்கு காட்டுது. அதில் எத்தனை இருக்குதுன்னு பாரு. அங்கே இன்னொரு 2 ஜீவன் இருக்கணுமே. சரி, 2 மட்டும் வை. சரியா? 7 எடுத்து எல்லாத்துக்கும் ஒன்று. உடம்பு தொந்தரவு எல்லாத்துக்குமே இருக்க இல்லையா? அதனால எல்லோரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. அந்த 2க்கு ஆள் வரும். வரும்போது 3ஆவது நாள் உள்ளுக்கு கொடுத்துரும். அதே போல் நான் கருப்பசாமி சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளே புழிஞ்சு விட்டுருவேன். மற்றதை நான் கருப்பசாமி முழுசாக சரி பண்ணி கொடுத்து, எந்த தொந்தரவு இல்லாமல் அதிலிருந்து உனக்கு நான் ஜெயிக்க வச்சு கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? ஆனால் அந்த இடத்த வித்துடலாம், அதுலேருந்து கடன் இல்லாமல் வாழ்க்கையில் வந்துடலாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்ல செய்தியும் கிடச்சிடும். தாயின் தகப்பனுக்கும் உடல்நிலையை சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த போதும்ல? கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருவண்ணாமலை வச்சு பார்த்து, திருவண்ணாமலை அதனால் வாரிசு வேணும் அப்படின்னு வந்திருக்கேன். வேணும். அதனால் கருப்பசாமி மருத்துவத்திலேயே பார்க்கலாமா, இல்லை கருப்பசாமியை சரி பண்ணி கொடுத்துருவியா அப்படிங்கிறதுனால எனக்கு பால் குடம் எடுக்க வரைக்கும் மருத்துவ செலவு எதுவும் பார்க்க வேணாம். ஆடி அமாவாசை வரைக்கும் விடும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அதுக்குள்ளேயே உடம்பு தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தொந்தரவு சரி பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் நீ கேட்டதை போல உனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாக்கி கொடுத்து, அது வரைக்கும் ஆடி வரைக்கும் தள்ளி போட்டிருக்கேன் என் சகோதரன். அதனால் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் மாலையை மட்டும் கொண்டாந்துடும். சரியா? நீ கேட்டது போல நான் கருப்பசாமி வாரிசு கட்டாயமாக கொடுத்துருவேன். பெருசாக மருத்துவ செலவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? நான் அதே மாதிரி தொழிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சிடறேன்ப்பா. கூடவே வரம்போ. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்காக வச்சுக்க. கருப்பசாமி மருவத்தூர் வச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி
கட்டாயமாக வந்து அந்த பொருள் விரயமாகாது. விரயமாகாமல் உனக்கு ஒரு வாய்ப்பு கருப்பசாமி கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி மகனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு வழியும் அமைச்சு கொடுத்து, அதனால் பணமெல்லாம் கட்டியாச்சு, அதனால் சீக்கிரமாக அமைச்சு கொடுக்கணும். அதனால் ஒரு சில தடங்கள் இருக்குது. அந்த தடங்கள் இல்லாமல் உனக்கு சீக்கிரமாக உனக்கு வெளிநாடு அனுப்பி கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல, நான் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதனால் நீ கடனை கட்டணும். அதே மாதிரி ஒரு 6 மாத காலத்துக்கு கடன்காரன் நீ சொன்னால் சரின்னு கேட்டுருவேன். சரியா? இப்போ அதிக டார்ச்சர் இல்லாமல் இருந்தால் போதுமில்ல, அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி தந்துடுறேன். இப்போ அதை தான் சொன்னேன், அந்த விரயம் ஆகாது. அதனால் நீ சொன்ன ஒரு டைம் 6 மாதம் மட்டும் சொல்லு, சரிங்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். அதுக்குள்ளே என் மகன் இன்னும் ஒரு 60 நாளுக்குள்ளே அதுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கர்ப்பசாமி ஆனுக்கு அந்த பிரச்சனையே உனக்கு வராது. சரியா? அதனால் நீ கடனை பற்றிலாம் பயப்பட வேணாம். 6 மாதத்துக்கு நீ டைம் சொல்லு, கட்டாயம் சரின்றுவேன். அந்த டார்ச்சர் இல்லாமல் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளிநாடு போகிறக்கு ஒரு சின்ன ஒரு தடை, அந்த தடை இல்லாமல் அது சீக்கிரமாக வேலை நடந்தால் போதுமில்ல, நடந்துடும். கடனையும் கட்டிடலாம். 10ஆம் தேதி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் தான் சொன்னேன், தடை இருக்காது. அதனால் இனத்தினால தடையாகுதுன்னு உனக்கு தெரியும். அதை நான் சொல்கிறதுக்கும் எனக்கு பப்ளிக்கில் விருப்பம் இல்லை. சரிதானே? அதனால் நான் சொன்னதை மட்டும் நீ செய். உனக்கு தடை இல்லாமல் உனக்கு நான் அனுப்பி விட்றேன். இந்த 10ஆம் தேதி தானே சொல்லியிருக்கேன், அதே தேதிக்கு நான் அனுப்பி விட்றேன். கூடயே வரம்போ இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த குழப்பம் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதனால் 1ஆம் தேதி என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. கூடயே வரம்போ. கர்ப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. அப்படியா? சரி. நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, சொத்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு கை கொடுத்து வருமா? கண்டிப்பாக வரும். பணம் செலவாகி போச்சு. பணம் செலவாகி போச்சு. நம்மனே என்ன பணம்? அது செலவாகி போச்சு. 2வது, இது யாருனால இறந்தது? இறந்தது வந்து ஒரு சூழ்ச்சி வேலை தான். ஆனால் வந்து அதை தெரிஞ்சுட்டு மன உளைச்சலோடு இருக்க வேணாம். போய் வருஷமாகி போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அதனால் கர்ப்பசாமி ஒரு சூழ்ச்சி வேலை நடந்துருச்சு. அதனால் அது யாராக இருந்தாலும் தக்க தண்டனை ஒருக்கா கொடுத்துருக்குறோம், இன்னொருக்காவும் கொடுக்குறேன். ஆனால் வந்து அது முடிஞ்சு போனதை பேச வேணாம். உன்னை இருக்கிறத நல்லபடியாக கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஜெயித்தோம், சம்பாரித்தோம், வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடியும் உன்னை நல்லபடியாக கருப்பை வாழ வச்சா போதுமில்ல, சொத்து நமக்கு வந்துடும். வாழ்க்கையிலையும் கர்ப்பசாமி உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல. இந்த கிட்டவா இன்னும் ஒரு 53 நாளைக்கு எந்த மாற்றமும் உனக்கு தெரியாது. 53 நாளைக்கு அப்புறம் தான் நீ நினச்சது போல் உனக்கு மாற்றம் எல்லாமே தெரியும். சரியா? அதனால் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன்னோட இருப்பறதுக்கு வந்தால் போதுமாப்பா. இன்றைக்கே நான் உன் கூடவே வரம்போ. சரியா? இதை பாங்காக வச்சுக்க. இதை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? அப்படியா? நீ அங்கே தான் போவையப்போ? எந்திரி மேலே 3 கனியை, அதை உனக்கு இந்த 3 கனியை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. நான் நடக்கடிச்சு நம்போ கூடயே வரம்போ. எப்படிப்பா மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் கட்டட மேஸ்திரி. குடும்பத்தில் கஷ்டம் வரணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக வருது. அப்படித்தாப்பா, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வருது. குடும்பத்திலே எல்லாமே பிரச்சனை தான். அதானே? அதனால் கர்ப்பசாமி பிரச்சனை இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்தனேன். ஒன்றே ஒன்று, அதை மட்டும் கொஞ்சம் குறைக்கணுமே. என்ன குறைக்கணும்? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். சரியா? அதனால் என்னோட இடத்துக்கு ஒரு டைம் வரும்போது அப்படி வந்தையா வரலையா? இங்கே ஒரு டைம் வந்திருக்கேடம்மானு. எப்போ வந்தேன்னு சொல்லு. காலைல அப்படியா? என்னோட இடத்துக்கு வரும்போது எனக்கு ஜமாலிப்பு வாசம் அடிச்சுது. அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு என்னாச்சு என்னாச்சு அதைத்தான் நானும் சொன்னேன். அதனால் கர்ப்பசாமி என்னோட இடத்துக்கு வரும்போது நான் கர்ப்பசாமி உனக்கு ஒரு சின்னதாக ஒன்று கண்ணுக்கு காட்டினேன். அது அப்போ காட்டியிருக்கேன்.
அதனால் நீ என்ன பண்ணணும், உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். சரியா? அதனால தான் சின்னதாக ஒரு ரத்த கயத்தை காட்டினேன். அதனால் நீ என்ன பண்ணணும், நீ அடுத்த டைம் வரும்போது தெளிவாக இருக்கணும். அதனால் நீ ஏன் மகன் தானே, அதனால தான் உனக்கு சின்னதாக ஒரு தண்டனை காட்டினேன். அதனால் சின்னதாக ஒரு விபத்து நடந்துச்சு. எப்போ நடந்தது? 3 நாள் ஆச்சு. அதான் நான் கருப்பசாமி, நான் நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்ல. இந்தா உனக்கு வேலை வந்துடும், வருமானம் வந்துடும். என்ன குறைக்கணும்? குறைச்சிடணும். அடுத்த டைம் வரும்போது பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே குறைச்சிட்டீங்கன்னா உன்னை நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்கல. நான் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ அதை குறைச்சிட்டீன்னா உனக்கு முழுசாக நிப்பாட்ட மாட்டேன். பரவாயில்ல விட்டுட்டு ஒரு பக்கம் அப்படின்னு விட்டுருவேன். அதில் மீண்டும் அதில் உள்ளே போய் வந்த அப்படின்னா மறுபடியும் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமையோடு அதுக்கு முழுசாக நிப்பாட்டிவிடுவேன். நீ தான் முடிவு பண்ணிக்கொனது. அதனால் என்ன பண்ணிக்குவேன், அதனால் இன்னையிலேருந்து கம்மி பண்ணிடணும். சரியா? இந்த 2 கனி கொடுக்குறேன், பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல சந்தோஷமாக நான் வாழ வச்சிடம்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? சேலம் போயிடுச்சுப்பா. சேலம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, நோட்டு எடுத்துகிட்டு வாப்பா. நோட்டு நீ தானே கொடுத்த. அதனால் கருப்பசாமி ஹோட்டல் தொழிலுக்கெல்லாம் பயப்படாத. அதில் வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து முதலுக்கு மோசம் இல்லாமல் எந்த முதலும் விரயமாகாது அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இரண்டாவது மகனுக்கு வந்து இவனுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். சரியா? அதனால் வெள்ளிக்கிழமைக்கு 2 பேர் வரணும். நீ 2 பேர். சரியா? அதனால் வெள்ளிக்கிழமையோடு அவன் பிரச்சனையை தீர்த்து வயிற்றில் இருக்கிற மருந்துக்கு உண்டான வாய்ப்பு அதையும் முறிவாடு பண்ணி அடுத்து தேவையில்லாமல் யாரும் வைக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதனால் அவனை மனுஷனாக மாற்றி எங்கேயும் தேவையில்லாமல் பணத்தை கொடுக்கறதுக்கு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? அதனால் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதில் எந்த மாற்றமும் வராது. வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும். சரியா? கிட்டவா 2 பேர் சேர்ந்து வாங்க. இதை கொண்டுட்டு போய் நான் கொடுத்தான்னு கொடுத்துரு. சரியா? நான் கருப்பசாமி மேலும் மேலும் சென்னையில் போய் பார்த்து வச்சுருக்கிறத அதை கொண்டுட்டு போய் சீக்கிரமாக அவனுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி வாங்கி தந்துடுறேன். சரியா? அதனால் கருப்பசாமி அதுக்கு நானே வந்து கூட இருந்து என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி பண்ணால் போதும்ல. கருப்பன் கூடவே வரம்போ. இது எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். உன் மகளுக்கு 1 விட்டு 2வது போய் எழுத சொல்லு. 1 எழுத சொல்லு, மறுபடியும் 2வது போய் எழுத சொல்லு. அதில் போய் எழுதுறதில் அவளை பாஸ் பண்ணி அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரியா? கூடவே வரம்பா. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. 3 பேர் வரக்கூடாது. நாளை மறுநாள் 2 பேர் மட்டும் வா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். நான் திருத்தி கொடுத்துறேன். போ, தைரியமாக போ. கூடவே வரம்போ. அந்த 1 மட்டும் இல்லையா, மொத்தமாக ரெடி பண்ணணும். குடிக்கிறது எப்போ வேணாலும் சரி பண்ணலாம். அடுத்த வீடு போகிறத நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டணும் முதல். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். நான் மறைமுகமாக சொன்னேன், நீ பப்ளிக்கில் கேட்குற. அவ்வளோதான். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக தொழில் அமையணும். தொழில் வந்து போகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் உனக்கு இப்போ மேலும் மேலும் உனக்கு எச்சு தொழில் வேணும். அதே மாதிரி நிலுவையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கட்டடத்தில் கணக்கு முடிக்கணும். இது எல்லாம் வந்த சித்திரை 7 முடியட்டும். சித்திரை 7க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நகர்றதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலைல விட்டு வாப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து தடங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நான் கருப்பி அமைச்சா போதும் இல்லை. இந்த செய்கிற வேலையில் ஆளுகளுக்கு பஞ்சம் வராது, வேலைக்கும் பஞ்சம் வராது, வருமானத்துக்கும் உரம் வராது. இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 2 பேர் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நான் கருப்பசாமி முழுசாக சரி பண்ணி கொடுத்துறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்ப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்.
சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சின்ன மகனை வந்து சரி பண்ணி கொடுத்து அவனை நல்லபடியாக மனுஷனாக மாற்றி அதனால் 2 திருமணம் அது சரியில்லாதபடி போயிடுச்சு. அவனை ஒழுக்கமாக திருத்தி கொடுத்து குடிக்கிறதை நிப்பாட்டி 3வது ஒரு திருமணம் நல்லபடியாக கருப்பசாமி பண்ணி வைக்கணும். நான் கேட்கறதுக்கு பதில். அவனை திருத்தணுமா வேணாமா? நான் கேட்கறதுக்கு பதில் ஆமாம் இல்லை. இல்லை அவன் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். 2 திருமணம் முடிஞ்சு வச்சு அதனால் அவனை திருத்தி 3வது நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கணும். சரின்னு சொல்லக்கூடாது. ஆமாம் இல்லை. இல்லைடா கருப்பசாமி நீ இல்லை பொய் தானப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லு. அதைத்தான் அப்போ சொல்கிறேன். அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடு. குறுக்க பேசக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். நடந்தது உண்மைன்னு உனக்கும் தெரியும். அதனால் கருப்பசாமி அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து நல்ல வாழ்க்கையை கருப்பசாமி நான் தொலாவி பிடிச்சா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி சித்திரை 30 முடியட்டும். அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து நல்லபடியாக உனக்கு அவனை திருத்தியும் கொடுத்துட்டு நல்ல பிள்ளையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா நான் சொன்னதை மட்டும் செய். இதை கொண்டு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு கொடுத்துரு. 3 நாளைக்கு உள்ளுக்கு சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. அவன் சாப்பிடும்போது அவனும் சாப்பிடணும், நீ 2 பேரும் சாப்பிடணும். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் நீ நினச்சதை போல் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த வாரத்தில் என்ன வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி எனக்கு வந்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக வாழணும். அதே மாதிரி யார் என்ன பண்ணி வச்சாலும் சரி இன்னும் 9 நாள் தான் தக்க தண்டனை வந்துடும். சரியா? அதனால் குடும்பத்தில் நான் சொல்கிற வரைக்கும் நீ சண்டை போடக்கூடாது. 2 பேரும் பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். அவனுங்களுக்கு சண்டை இல்லாமல் உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி யார் சொல் பேச்சு கேட்டு நடந்தாலும் கருப்பை விட மாட்டேன். அதனால் நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சு கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? 2 பேருமே செல்லம் அளவாக கொடுக்கணும். சரியா? உன்னை கேட்டால் இவனை சொல்கிறது, அவனை கேட்டால் இவனை சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. 2 பேரும் செல்லம் மட்டும் அளவாக கொடுத்துடணும். சரியா? கிட்டவா இதை 2 கனி பசங்க நீ 4 பேர் சேர்ந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டி விட்டுரு. கருப்பசாமி எனக்கு நீதியாக கூட இருக்கணும், நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும், 4 பேர்த்து போல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கட்டிடு. கூடவே வரம்போ 4 பேர் ஆளுக்கு பகுதியை கொஞ்சமாக தேய்ச்சிட்டு புழிஞ்சு குடிச்சிடும்.